தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பான நாகை மாவட்டம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்பில் இன்றைய தினம் 88வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. இன்றைய வகுப்பில் நமக்கு வழிகாட்டுவதற்காக திருமதி எஸ் கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குருக்கத்தி வருகை தந்துள்ளார்கள். அவர்களை தேசிய ஆசிரியர் சங்க மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரிய 2 கணிதம் அறிவியல் எழுதுபவர்களுக்குரிய அறிவியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக வந்துள்ள திருமதி கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குருக்கத்தி அவர்கள் தனது வகுப்பினை இனிதே துவங்குகிறார்கள். குட் ஈவினிங் டு ஆல். அன்னைக்கு செகண்ட் லெசன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் தேர்ட் டேர்ம்ல. இன்னைக்கு பாலிமர் கெமிஸ்ட்ரி. இந்த உலகமே கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இது இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. பாலிமர்ஸ் தான் எப்படி சொல்ற, நம்மள காலைல எந்திரிச்சு வளர்க்குற ப்ரஷ்ல இருந்து நைட் தூங்குற பெட் வரைக்கும் எல்லாமே பாலிமர்ஸ் தான். ஸோ பாலிமர் இல்லாம எதுவுமே கிடையாது. ஈவன் நம்ம வைக்கல் கூட, செல்லுலோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வைக்கல் கூட ஒரு பாலிமர் தான். நம்ம பயன்படுத்துற சுகர் கூட ஒரு பாலிமர் தான். ஆக பாலிமர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இழைகளின் இதுல என்ன பாருன்னா, ஃபைபர்ஸ் பத்தி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, அதை ரீகால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செயற்கை இழைகளுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது செயற்கை இழைனால என்ன நன்மை, அதனால என்ன குறைபாடு. அடுத்தது இறுகும் பிளாஸ்டிக், இலகும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது ரெசின் குறியீடுகள், அடுத்தது ஃபைபர் தத்துவம், அடுத்தது பயோ பிளாஸ்டிக்ஸ், அதுல என்ன சிக்கல், அடுத்தது நெகிழிகளை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாஸ், அது ரொம்ப ஸ்லோ ரேட்ல தான் சாப்பிடும். ஆனா பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய ஒரு பாக்டீரியா கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது கண்ணாடி, நம்ம யூஸ் பண்ற கிளாஸ், அது ஒரு பாலிமர் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், பலபடி அப்படின்னா பாலிமர். பாலி அப்படின்னா நிறைய, பல அப்படின்னு அர்த்தம். மர் அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் யூனிட். சிறிய அடிப்படை அலகு அப்படின்னு பேரு. இந்த சிறிய அடிப்படை அலகு அப்படின்னு பேரு. ஒரு சின்ன யூனிட், எப்படி ஒரு செங்கல் வச்சு நம்ம வீடு கட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு சிறிய யூனிட் என்ன பண்ணுன்னா திரும்ப திரும்ப வருது. அதான் பாலிமர் அப்படின்னு சொல்றோம். இந்த சிறிய இதை மோனோமர் ஆக்சுவலி சொல்லுவோம். ஆக்சுவலா மோனோமர் தான் சொல்லுவோம், ஆனா இங்க மோனோ பாலிமர் கொடுத்துருக்கோம். இது சகப்பிணைப்புகள், சகப்பிணைப்புகளால இணைக்கப்பட்டிருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு யூனிட் திரும்ப திரும்ப சேர்ந்து, எதால சேர்ந்துன்னா சகப்பிணைப்பால சேருது, திரும்ப திரும்ப சேர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போன்ற அமைப்பை உருவாக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாலிமர் அப்படின்னு. இந்த பலப்படியை உருவாக்குகிற நிகழ்ச்சி, அதுக்கு இங்கிலீஷ்ல பாலிமரைசேஷன் அப்படின்னு பேரு, தமிழ்ல பலப்படி ஆக்கல் அப்படின்னு. இங்கிலீஷ்ல பாலிமரைசேஷன் பேரு, தமிழ்ல பலப்படி ஆக்கல் அப்படின்னு பேரு. இப்ப இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பால் எப்படி கண்டினியூஸா ஒரு பாண்டு ஷேப்ல இணைஞ்சிருக்கு இல்லையா, சிங்கிள் பாண்டடா, அதான் என்னன்னா பலப்படி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒற்றைப்படி அப்படின்னா மோனோமர். இது இந்த ஒற்றைப்படி திரும்ப 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 பலப்படிகளை உருவாக்குது. அதுதான் என்னன்னா பாலிமர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாலிவினைல் குளோரைடு, பிவிசி பைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இந்த இதுதான் என்னன்னா பாலிவினைல் குளோரைடோட அமைப்பு. இதான் அதனுடைய அமைப்பு. இது ஒரு பாலிவினைல் குளோரைடு யூனிட், இது ஒரு யூனிட். இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து இதே மாதிரி நிறைய யூனிட் சேர்ந்துதான் இந்த பிவிசின்னு சொல்லக்கூடிய பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிற இந்த ஒரு பலப்படியை நமக்கு தருகிறது. அடுத்தது நிறைய வகையான
மோனோமர்ஸ் இருக்கு. அது அது வந்து திரும்ப திரும்ப சேர்ந்து வந்து பாலிமர்ஸை கொடுக்குது. இயற்கையில நம்ம புரோட்டீன், டிஎன்ஏ, அடுத்து வந்து நம்ம உடல் சுரக்கக்கூடிய நொதிகள், அடுத்து வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டு புடவை, நம்மளோட ஸ்கின்னு, முடி, விரல் நகங்கள், இறகுகள், இது எல்லாமே என்ன அப்படின்னா பாலிமர்ஸ் தான். இது எல்லாமே என்னன்னா மேடப் ஆஃப் புரோட்டீன். இது எல்லாமே புரத பலப்படிகள். புரத பலப்படிகள் அப்படின்னா புரோட்டீன் பாலிமர்ஸ், புரோட்டீனால ஆன பாலிமர்ஸ். அடுத்தது இந்த பலப்படியை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இயற்கை பலப்படிகள், இன்னொன்னு செயற்கை பலப்படிகள். இயற்கை பலப்படிகள் அப்படிங்கிறது வைக்கோல், சணல், கம்பளி, அடுத்தது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விரல், தோல், இந்த மாதிரியானது. நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பளி, பருத்தி, இது எல்லாமே வந்து இயற்கை பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு. செயற்கை பலப்படிகள்ன்றது நம்பர் ஆஃப் பலப்படிகள் இருக்கு. அது வந்து நம்ம இதுதான் அப்படின்லாம் இல்ல, நிறைய பலப்படிகள் இருக்கு. நம்ம பயன்படுத்துற பிரஷ்ல ஆரம்பிச்சு பிளாஸ்டிக் எல்லாமே பலப்படிகள் தான். அடுத்தது இயற்கை பலப்படிகள் பத்தி கொடுத்திருக்காங்க. இயற்கை பலப்படிகள் அப்படிங்கிறது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பலப்படிகள். இதுல வந்து புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, இது எல்லாமே என்ன அப்படின்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய பலப்படிகள் தான். அதுல முக்கியமானது வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ்ன்றது நிறைய இதுல இருக்கு. கைட்டின்னு சொல்லக்கூடிய பொருள். இது எல்லாமே என்னன்னா இயற்கை பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு. செல்லுலோஸ், கார்போஹைட்ரேட், புரதம், இது எல்லாமே இயற்கை பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு. இந்த புரதங்கள் எதை வச்சு உருவாகுதுன்னா அமினோ அமிலங்கள் சேர்ந்துதான் புரதங்களை உருவாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரதத்தினுடைய மோனோமர் என்ன அப்படின்னா அமினோ அமிலம். புரதங்கள் சேர்ந்துதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி முடி, விரல், நகம் இதெல்லாம் உருவாக்குது. ஆனா புரதமே ஒரு மோனோமரா அங்க செயல்படுது. இந்த புரதங்களின் மோனோமர் ஒற்றைப்படி என்ன அப்படின்னா அமினோ அமிலங்கள். நிறைய வகையான அமினோ அமிலங்கள் சேர்ந்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா புரதங்களை உருவாக்குது. தாவரங்கள்ல இருக்கக்கூடிய கைட்டின், லிக்னின், செல்லுலோஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் பலப்படிகள். கார்போஹைட்ரேட் பலப்படிகள், கார்போஹைட்ரேட் அப்படின்னாவே என்னன்னா இந்த பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஒற்றை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. கார்போஹைட்ரேட் அப்படின்னா கூட்டு சர்க்கரை. அது வந்து பலவிதமான கூட்டு சர்க்கரை இருக்கு. குளுக்கோஸ் யூனிட்டோட எத்தனை நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் தான். இந்த கார்போஹைட்ரேட்டு கடைசியா உடைஞ்சு என்ன மோனோமரா கிடைக்கும்னா குளுக்கோஸாவோ அல்லது ஃப்ரக்டோஸாவோ கிடைக்கும். இந்த கார்போஹைட்ரேட் பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின். செல்லுலோஸ்ங்கிறது வந்து இந்த வைக்கல்ல இருக்கக்கூடியது. அடுத்தது நீர் புகாமல் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள்ல செல்லுலோஸ் இருக்கும். கைட்டின் அப்படிங்கிறது இந்த கரப்பாம்பூச்சி மேல இருக்கக்கூடிய அந்த இறகுகள்ல, ரெக்கைகள்ல இருக்கும். லிக்னின்ன்றது இந்த தாவர தண்டுல உள்ளார அந்த இதுல இருக்கும், உள்ள அமைப்புல இருக்கும். வெளியிலயும் நிறைய பொருட்கள்ல இருக்கும். அடுத்தது நம்மளோட பருத்தியில இருக்கிறதும் செல்லுலோஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது நண்டு, சிலந்தி, பூச்சிகளுடைய புற எலும்புக்கூடு, காளான், இதுல எல்லா செல் சுவர்லையும் காணப்படுவது வந்து கைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது தாவரங்கள்ல லிக்னின்னு சொல்லக்கூடிய பலப்படிகள் இருக்கு. அடுத்தது செயற்கை பலப்பொருள், பல படிகள். இது வந்து எதுல இருந்து மேஜர் சோர்ஸ் என்ன அப்படின்னா பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பகுதி பொருட்கள் தான் என்ன அப்படின்னா இந்த செயற்கை பலப்படிகள். இதுல நம்ம பயன்படுத்துறதுல மேஜரான மோனோமர் என்னன்னா எத்திலீன், புரோப்பிலீன், இது ரெண்டும் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மோனோமர்ஸ். எத்திலீன்றது ஆல்கீன்ல செகண்ட் 2 கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு நிறைவுறாத சேர்மம். புரோப்பைலீன் அப்படிங்கிறது வந்து 3 கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு நிறைவுறாத ஆல்கீன், ஆல்கேன் இல்ல ஆல்கீன்.
இதோட பொது வாய்ப்பாடு வந்து CnH2n அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10th இருக்கு ஆக்சுவலா. ஆனா மேஜரா இருக்கிறது என்னன்னா எத்திலீனும் ப்ரொபிலீனும் தான். அடுத்தது பிவிசி பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பிவிசிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வினைல் குளோரைட பாலிமரைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த வினைல் குளோரைடுனா என்னன்னா எத்திலீன்ல 2 இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க குளோரின் வந்து சேரும். இப்ப எத்திலீனை குளோரனைஸ் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடியதான் வினைல் குளோரைடு அப்படிங்கிறது. அடுத்தது இந்த பலப்படிகளை வந்து வகைப்படுத்துறாங்க. என்னன்னா இழைகள், நெகிழிகள், புரதங்கள். இது வந்து இதனுடைய சில வகைகள். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இழைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. இழைகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம போடுற ட்ரெஸ், போர்வை, கயிறு, இது மாதிரியான பொருட்கள் தான் வந்து இழைகள். ஃபர்ஸ்ட் வந்து பாலிமரோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இழைகளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு பின்னுவாங்க, இல்லைன்னா நெய்வாங்க, இல்லைன்னா ஒன்னா சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஊற்றுவாங்க. எப்படியோ செஞ்சு அதுக்கப்புறம் தான் அது அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போகும். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பைகள், இப்ப இந்த மஞ்ச பையெல்லாம் வருது இல்லையா, துணிப்பைன்னு நம்ம நினைக்கிறலாம் துணிப்பை கிடையாது. பிரிண்டடா வர்றது எல்லாமே என்னன்னா அது பாலிமர் தான். அது ஒரு செயற்கை பொருள் தான். ரேயான்னு சொல்லக்கூடிய பொருளால் செய்யப்பட்டது. ஆனா அது வந்து எப்படின்னா பகுதி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி அளவுனா பார்ஷியலா வந்து சிந்தட்டிக், அதாவது என்னன்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மரக்கூழ ப்ராசஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னா ரேயான். சோ அது வந்து ஒரு பகுதி அளவு பகுதி அளவு செயற்கையான ஒரு இடை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இழைகள் பத்தி பார்க்கலாம். இழைகள் வந்து இயற்கை இலை, செயற்கை இலைன்னு 2 வகையா இருக்கு. இழைகள் அப்படிங்கிறது என்னன்னா நீண்ட மூலக்கூறுகள், அதாவது ரொம்ப லாங்கஸ்ட் மாலிகூல்ஸ் வந்து ஒன்றாக பிணைந்து கிடைக்கக்கூடிய சரம் போன்ற ஒரு அமைப்புக்கு தான் என்னன்னு சொல்றாங்க இழை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இயற்கை இழைகளுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி, தேங்காய் நார், முடி, கம்பளி, இதெல்லாம் வந்து இயற்கை இழைகளுக்கு எடுத்துக்காட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் பாலிமர்ஸ் என்னன்னா பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணி, அதாவது டிஸ்டிலேஷன் கிடைக்கக்கூடிய பெட்ரோலியமை சுத்திகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பகுதி பொருட்கள் தான் வந்து என்னன்னா நமக்கு மிக முக்கியமான மூலமாக பாலிமர்ஸ்க்கு, செயற்கை பாலிமர்ஸ்க்கு இருக்கு. அதுல வந்து பாலிஎஸ்டர், அக்ரிலிக், நைலான் இதெல்லாம் வந்து என்னன்னா செயற்கை இழைகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப தாவர இழைகள்னா சணல் சொல்லலாம், பருத்தி சொல்லலாம். அதே மாதிரி விலங்கு இழைகள்னா கம்பளி, ஆடுகளிடமிருந்து பெறக்கூடிய உரோமங்கள், அதெல்லாம் வந்து என்னன்னா விலங்குகளிடமிருந்து பெறக்கூடிய இழை. ஆக்சுவலா வந்து இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்ன்றது வந்து எப்பன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் வந்து இது வந்து பீக்கா இருக்கு. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பேராஷூட்ஸ் நிறைய தேவை ஏற்பட்டது. அப்ப அது செய்யறதுக்கு வந்து போதுமான சோர்ஸ், அந்த மூலப்பொருட்கள் வந்து அவங்க கிட்ட கிடைக்காதப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அந்த நைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை இழை. ஃபர்ஸ்ட் அதை நூலா மாத்துறாங்க, அப்புறம் கயிறா மாத்துறாங்க, அதுக்கப்புறம் அதை ஏதாவது செஞ்சு வேறொரு பொருளா வந்து நமக்கு மாத்துறாங்க. இது வந்து இயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கை கம்பளி, விலங்குலாம் கம்பளி, பட்டு. அடுத்தது வந்து தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது பருத்தி, சணல், பிளாக்ஸ்ன்னு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்ணாடி இழை. இது வந்து கனிமங்கள், மண்ணில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பொருட்களை இழைகளாக மாற்றி தயாரிக்கக்கூடியது கண்ணாடி இழை. இதோடைய பயன்கள், இயற்கை இலையினுடைய பயன்கள். இயற்கை இலைன்னு ஃபர்ஸ்ட் பட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டுல 4 வகையான பட்டு கொடுத்துருக்காங்க. மல்பெரி பட்டு, கசார், முகா, எரிப்பட்டு. இந்த 4 வகை இதுவும் வந்து என்னன்னா
பட்டினுடைய 4 வகையான வகைகள். இது என்னன்னா வேற வேற வகை இனத்தை சார்ந்த பட்டு புழுக்களிலிருந்து பெறக்கூடியதுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மல்பெரிங்கிறது ஒரு வகையான இதுல இருந்து எடுக்கிறது. டஸ்ஸார், முகா, எரி இது எல்லாமே என்னன்னா அந்த அதோட சிற்றினம் வேறுபடும். அதுதான் இந்த பட்டு புழுக்கள சிற்றினம் வேறுபடும். இதுல இந்தியால அதிகமா உற்பத்தி ஆகிறது மல்பெரி வகை பட்டு. இது உடையா பயன்படுது. தரை விரிப்புகள், பாராசூட்டுகள் செய்யறதுக்கு இது பயன்படுது. மிக வலிமையான இலைகள்ல ஒண்ணு எது அப்படின்னா இந்த பட்டு. இதை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா ஸ்பின்னரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல அந்த சுத்தி அதுல தயாரிப்பாங்க. அந்த மெஷின் மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதுதான் ஸ்பின்னரைட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் தயாரிப்பாங்க. பட்டை ஃபர்ஸ்ட் அந்த புழுக்கள் வளர்ற வரைக்கும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டும். அதுக்கு அடுத்த சைடு தான் பட்டாம் பூச்சியா மாறும். அந்த கூட்டை என்ன பண்ணுவாங்க, கூடு கட்டின பிறகு அதை வெந்நீர்ல போட்டு அப்ப அந்த புழு செத்துரும். அதுக்கப்புறம் அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த கூட்டுல இருந்து நூல் மாதிரியான ஒரு பொருளை கலெக்ட் பண்ணி அதை அதுக்கப்புறம் திரிச்சு அதுக்கப்புறம் தான் பட்டு தயாரிப்பாங்க. அதுக்கு அடுத்து ரேயான். ரேயான்னு சொல்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ஷியலி சிந்தட்டிக், பார்ஷியலி நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை இழை. இது என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய மரக்கூழை ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இதை ஒரு செயற்கை இழையாக தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேயான் ஃபேக்டரி எங்க வந்துச்சுன்னா 1946ல கேரளாவில் ஃபர்ஸ்ட் ரேயான் தொழிற்சாலை கட்டுறாங்க. அதாவது செல்லுலோஸ்ன்னு சொல்லக்கூடிய மரக்கூழுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்துட்டு அதை ஒரு விஸ்கஸ் கண்டிஷனுக்கு மாத்துவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை சல்ஃபைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடையும் கார்பன் டை சல்ஃபைடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அது ஒரு விஸ்கஸ்னா குழன்னு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் மாதிரி, கிட்டத்தட்ட ஜெல்லியும் இல்லாம எண்ணெயும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் இந்த ஸ்பின்னரேட். ஸ்பின்னரேட்னா ஒரு சும்மா அது ஒரு ஹோல்ஸோ இல்ல ஒரு மோல்டு மாதிரி, என்ன ஷேப் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தகடு மாதிரியான அமைப்பு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இந்த விஸ்கஸ உள்ளார செலுத்தும் போது அது நீர்த்த கந்தக அமிலத்துக்குள்ளார அந்த இது போற மாதிரியா இந்த ஹோல்ல இருந்து வெளியில கந்தக அமிலத்துக்குள்ளார விழற மாதிரி வைக்கும்போது அந்த கந்தக அமிலத்துல விடும்போது அது இழைகளாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி ரேயான் இழைகள் பெறப்படுகிறது. இந்த ரேயான் இழைகளோட சோர்ஸ் என்ன அப்படின்னா நீளமா இருக்கக்கூடிய பருத்தி இதைய எடுத்துருவாங்க. அந்த இழைகள்லயே சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, குட்டையான பருத்தி இழைகள். இதுவும் மரக்கூடும் தான் என்ன அப்படின்னா இந்த ரேயானோட சோர்ஸ். இததான் ப்ராசஸ் பண்ணி என்னவா தயாரிக்கிறாங்கன்னா ரேயான் இழைகளாக தயாரிக்கிறாங்க. அதை பல வகையில பொருட்களாக செய்யறாங்க. ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறாங்க, அப்புறம் தரை விரிப்புகள் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இதா இதுல முக்கியமா சொல்லணும்னா நம்ம அடிபட்டுட்டுனா பயன்படுத்தக்கூடிய அந்த பேண்டேஜ் துணிகள் இதுல இருந்துதான் தயாரிக்கிறாங்க. அடுத்தது நைலான், வெரி ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர். ரேயான்ன்றது பார்ஷியலா இருந்தது. வெரி ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக், முழுக்க முழுக்க செயற்கையாக பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது செயற்கை இழை எது அப்படின்னா நைலான். இதுதான் இரண்டாம் உலக போரின் போது இது கண்டுபிடிக்கப்பட்டது. இது எதுக்கு, இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா பாராஷூட் செய்யறதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நெட்ல இருக்கவங்க போய் படிச்சு பாருங்க. அடுத்தது இருக்கிறதுலயே நைலான் என்னன்னா ரொம்ப வலுவானது, டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து ஒரு நூல்கண்டுல நம்ம எவ்வளவு வெயிட் வந்து தொங்க விட முடியும்னு இருக்கு. அது எவ்வளவு வெயிட் தொங்க விட முடியுமோ அளவுக்கு அளவு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி. இப்ப 100 கிலோ தொங்க விட முடிஞ்சுச்சுன்னா அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லு. அதே வந்து ஒரு 10 கிலோ தான் தாங்கும்னா அது வந்து வலுவில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லு. அப்ப டென்சைல் ஸ்ட்ரென்த்ங்கிறது அந்த நீட்சித்தன்மை, ஆஹ் வலிமை, அதோட வலிமை அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப மோஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னா இந்த நைலானுக்கு தான் இருக்கு. அதோட இது வந்து எப்படி இருக்கும்னா எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், பளபளக்கும் தன்மை கொண்டது. இதுக்கப்புறம் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் கீவேர்ட்ஸ் எல்லாம். பாருங்க, என்னால பண்ண ஒரு லெசன் தான் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த லெசன் நான் வந்து முக்கியமானதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டே வச்சிருக்கேன். பாருங்க, இந்த நைலான் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா சாக்ஸ், அடுத்து வந்து கயிறுகள், அந்த டென்ட், அடுத்தது பிரஷ், இதெல்லாம் கார்களோட இந்த இது சீட் பெல்ட்னு சொல்லக்கூடிய இருக்கை பட்டைகள், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த நைலான் வந்து பயன்படும். இது நைலான் வந்து ஒரு இரும்பு கம்பியை விட என்னன்னா வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாராசூட் தயாரிக்கிறதுலயும் மலையேறத்துக்கு பயன்படக்கூடிய கயிறுகள் தயாரிக்கிறதுலயும் இந்த நைலான்கள் பயன்படும். அடுத்தது, இந்த நைலான்ல என்ன இருக்கு? ஆஹ் இப்ப மேபி நான் இந்த பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ற ப்ராசஸ் பத்தி சொல்லும் போது சில விஷயங்கள் புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சார் கார்பன் சொன்ன வச்சு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க இதை எதையுமே புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இதுக்கு இதான் ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி கொஸ்டினா இதை மாத்திக்கணும். இப்ப நைலான்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாலி அமைட். அது வந்து ஒரு பாலி அமைட். நைலானோட கெமிக்கல் நேம்னு கூட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பாலி அமைடு. பாலி அமைடுனா அப்ப அதுல இருக்கக்கூடிய சிம்பிளான யூனிட். ஒரு செவ்வறு இருக்குன்னா அது ஒரு பாலிமர்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுல இருக்கிற செங்கல் தான் மோனோமர். அப்ப இங்க நைலான்ன்றது ஒரு செவ்வறுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது பேர் பாலி அமைடு. அதுக்குள்ளார என்ன இருக்கு, அதுல இருக்கிற செங்கல் என்ன அப்படின்னா ஆஹ் அமைடு, அமைடுகளால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது எதை வச்சு கிடைக்குதுன்னா ஹெக்ஸா மெத்திலின் டையமின் மற்றும் அடிப்பிக் அமிலம், இது ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் பாலி அமைடு. பாலி அமைடு எதை வச்சு தயாரிக்கிறாங்கன்னா ஹெக்ஸா மெத்திலின் டையமின், அடிப்பிக் அமிலம், இது ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னா பாலி அமைடு. ஆஹ் இது வந்து திண்ம சில்லுகள்னா இப்ப இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிளேக்ஸா இருக்கும் அது. ஆஹ் இதுதான் வந்து பாலி அமைட. இதை வெப்பப்படுத்தி தான் என்ன பண்றாங்கன்னா ஸ்பின்னரேட்டுன்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அப்ப ஒரு மெல்லிய ஹோல்ஸ் உள்ள ஒரு தகடு தான் என்னன்னா இந்த ஸ்பின்னரேட்டு. அதுக்குள்ள செலுத்தும் போது அது வந்து என்ன மோல்டு நம்ம கொடுக்குமோ அதுக்குள்ளேருந்து வெளில வரும். அந்த ஷேப்ல இந்த நைலான் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து நான் ஒரு தடவை இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் மேலே கீழே பண்றதுக்கான காரணம் வந்து புக்கு வந்து டபுள் காலம் தான் இருக்கும். ஒரு காலம் மட்டும் இருந்ததுன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். இதுல டபுள் காலம் இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல இருக்க சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கத்துல இருக்கிறத சொல்றதுக்காக ஸ்க்ரோல் பண்றேன். அது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா சார்? அதுக்கு அடுத்த சேர்க்கை இழை பாலிஎஸ்டர் மற்றும் அக்ரிலிக். இது வந்து ஒரு சேர்க்கை இழை. அதுக்கு அடுத்தது இத வந்து நிறைய பேர்ல சொல்றாங்க. பாலிகாட், பாலிவுல், டெரிகாட் அப்படின்னு பல பேர்களால இந்த பாலிஎஸ்டர்ன்றது அழைக்கப்படுகிறது. ரொம்ப ஃபேமஸான செயற்கை இழை இது வந்து பாலிஸ்டர் அப்படிங்கிறது. நம்ம சொல்லக்கூடிய பாலிஸ்டர் ட்ரெஸ் சொல்றோம் இல்லையா, ட்ரெஸ்ல பாலிஸ்டர் துணி, பாலிஸ்டர் துணின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த பாலிஸ்டர். பாலிகாட் அப்படிங்கிறது பாலிஎஸ்டரும் பருத்தியும் சேர்ந்த கலவை. பாலிவுல் அப்படிங்கிறது பாலிஸ்டரும் கம்பளியும் சேர்ந்த கலவை. அடுத்தது பெட், பாலி எத்திலின் டெரிப்தாலேட் அப்படின்னு பேர். இது வந்து அதோட கெமிக்கல் நேம். இது ஒரு வகையான பாலிஎஸ்டர். இது வந்து இந்த நம்ம பெப்சி கோக் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, பெட் பாட்டில்னு சொல்லுவாங்க. பெப்சி கோக்கு அதெல்லாம் குடிக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸ் வந்து இந்த பெட் பாட்டில்ஸ் தான். பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட்டால் ஆன பாட்டில்கள் தான். இதுல செய்யற துணியோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா இது வந்து சுருங்காது. அடுத்து கலர் வந்து இது சீக்கிரமா வந்து குறையாது.
அதனால வந்து இது வந்து அடுத்து துவைப்பதுன்னா சாஃப்டிங் பண்றோம். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால ஆடைகள் அதாவது இலகுவா ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடியது. அதான் துவைப்பது எளிதுன்னு போட்டிருக்காங்க. துவைப்பதுன்னா அதை ஃபிளெக்சிபிளா மாத்துறது. சில ஃபைபர்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா ஆகாது. இப்ப கண்ணாடி இழை பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்காது. அதை ஹீட் பண்ணீங்கன்னா தான் அட் த டைம் ஆஃப் ஹீட் தான் வந்து நீங்க அது வந்து இதா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும். மறுபடியும் அது ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அது அதோட அந்த விரைப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க அப்ப இந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிற எந்த ஃபைபர்ஸையுமே எதுல பயன்படுத்தினா ஆடை தயாரிப்புல பயன்படுத்துவாங்க. அடுத்தது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்வெட்டரு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கம்பளியா உண்மையாவே ஆடுகிட்ட இருந்தோ இல்ல யாப்னு சொல்லக்கூடிய அந்த எருமைகளிடம் இருந்தோ பெறப்பட்ட அந்த உரோமங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டதான கிடையாது. அது வந்து அக்ரிலிக்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செயற்கை இழையால் ஆனது. பட் கம்பளி ஷுவரா வந்து ஒரு விலங்குகளிடம் வளர்த்து அதுக்கு ஃபீட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து இந்த ரோமங்கள் வளரணும், அது நல்லபடியா இருக்கணும், அது தரமானதா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸா மாற்றணும். ஸோ அது வந்து ஒரு காஸ்ட்லியான ப்ராசஸ் தான். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு செயற்கை இழைகளினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து விலை வந்து குறைவாக இருக்கு. இது வந்து எதுல இருந்து கிடைக்குது இந்த அக்ரிலிக் அப்படின்னா, நெகிழிகள் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம ஒண்ணு செய்வோம், ஆனா இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பஜ்ஜி போடுறோம்னா அதுல வந்து காராமண்டி கிடைக்கும். பஜ்ஜி வந்து மெயினா போடுவோம், ஆனா அதுல அந்த சொட்டக்கூடிய அந்த கடல மாவு துகள்கள் வந்து காராமண்டி மாதிரி இருக்கும். அப்ப அதுவும் நம்ம சாப்பிடலாம். அதான் பை ப்ராடக்ட். ஒரு பொருள் நம்ம செய்யும் போது இன்னும் வந்து அடிஷ்னலா கிடைக்கும். அப்படி அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து உருவாக்கப்படுறதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த அக்ரிலிக்னு சொல்லக்கூடிய செயற்கை இழை. இது வந்து ஆடைகள் தயாரிக்க முக்கியமா வந்து குளிரை தாங்கக்கூடிய ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது. இது விலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெட்ரோலிய எண்ணெய்கள் வந்து காய்ச்சி வடிக்கும் போது கிடைக்கக்கூடிய பொருட்களால தான் எது உருவாகுது அப்படின்னா செயற்கை இழைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது செயற்கை இழைகளுடைய சிறப்புகள். இது என்ன பண்ணாதுன்னா சுருங்காது, கலர் மாறாது. இதுதான் இதனோட ஸ்பெஷல் குவாலிட்டி. அடுத்தது வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இந்த வலைகள்லாம் தயாரிக்கும் போது அவங்க வெயில்ல போடுவாங்க. டெய்லி ரொட்டீன் யூசேஜ் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை வந்து ரொட்டீனா யூஸ் பண்ணாலும் அது வந்து எப்படின்னா அதிக வலிமையோட அது இருக்கும். அடுத்து வந்து இப்ப ஒரு மீன் வலை போடுறாங்கன்னா அது அவ்வளவு வெயிட்டையும் தூக்கி வரணும். மீன் வலை அந்துடக்கூடாது. அப்ப அது அதிக வலிமையுடையதா இருந்தா மட்டும்தான் அந்த பொருளை வச்சு வலைகள்லாம் நம்ம செய்ய முடியும். அந்த சிறப்பு பண்புகள்லாம் இந்த செயற்கை இழைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்ப இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டா நமக்கு இந்த ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும் கருப்பு கலர்ல. அது ஒரு கூடு மாதிரி வச்சிருப்பாங்க. பசங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறதுலே விலை கம்மியா இருக்கிற ஒரு விஷயம்னா எக்ஸிபிஷன்ல அதுவாதான் இருக்கும். சீட்டு வாங்கினீங்கன்னா 20 இல்ல 30 ரூபா இருக்கும். பசங்க வந்து 1/4 மணி நேரமோ ஒரு சீட்டுக்கு இவ்வளவு நிறைய பசங்க குதிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். குதிப்பாங்க, மேல போவாங்க, திரும்பி கீழே வருவாங்க. ஒரு எப்படி சொல்றது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். அதே சமயம் கிழியவும் கிழியாது. அதான் ட்ரம்போலைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரம்போலைன்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா அதிக வலிமை, நீட்சித்தன்மை இது ரெண்டும் வந்து உடையது. அடுத்து செயற்கையோட குறைபாடுகள். இது வந்து என்னன்னா வெப்பத்தை தாங்காது. எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது வெப்ப கடத்தும் திறன் அற்றதாக இருக்கு. எளிதில என்ன பண்ணிக்கோம்னா தீ பிடிச்சிக்கும். அதான் சொல்லுவாங்க இப்ப இந்த ஒரு தீ பிடிக்கும் போது நைலெக்ஸ் புடவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாலிஸ்டர் புடவை அது போட்டிருந்தாங்கன்னா அது வந்து என்னன்னா ஈஸியா அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சரசரன் தீ வந்து வேகமா பரவறதுக்கு அதே ஹெல்ப் பண்ணிடும். இதே ஒரு காட்டனா இருந்தா அது வந்து அந்த அளவுக்கு இந்த வெப்பத்தை எது போட்டிருந்தாலும் பண்ணதான் செய்யும். இருந்தாலும் காட்டனை விட இந்த செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ் வந்து சீக்கிரமா தீப்பற்றக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்கும். இது ரொம்ப லோ மெல்டிங் பாயிண்டோட இருக்கும். அடுத்த இதோட மெயினான ஒரு டிராபேக் என்னன்னா
இது வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். என்னன்னா இந்த எழுதியிருக்கேன் மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபார்மேஷன். இப்போ வந்து இப்பெல்லாம் ஒரு அவேர்னஸ் வருது. எண்ணெய் பாக்கெட்டோ இல்ல ஏதாவது ஒரு இதை வந்து ஒரு பேக்டு ஃபுட்டை வந்து கட் பண்ணும்போது ஃபுல்லா அந்த நுனியை கட் பண்ணாதீங்க, அதோடயே சேர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா அந்த நுனி கட் ஆனிச்சுன்னா அது சின்ன பகுதியா மாறிடும், அது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி சூழலை வந்து பாதிப்பு அடைய செய்யும். இதே வந்து நீங்க அதை கட் பண்ணாம தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு இதெல்லாம் கட் பண்ணும்போது இந்த நுனியை கட் பண்ணும்போது ஃபுல்லா கட் பண்ணிடாம அதை வந்து அந்த பாக்கெட்டோடய சேர்ந்து இருக்கிறது மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு நறுக்குங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப மைக்ரோ பிளாஸ்டிக்கே இது என்ன பண்ணிடும்னா உருவாக்கிடும். அதனால வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நீரோட்டத்தோட கலந்துரும், ரொம்ப சிம்பிளா இயற்கை சூழலோட கலந்துரும். அதனால வந்து விலங்குகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அடுத்தது நெகிழிகளோட வகைகள். நெகிழிகள்ல நிறைய வகை இருக்கு. அந்த ரெசின் குறியீடுகள் மூலமா இந்த நெகிழிகளை வந்து வகைப்படுத்துறாங்க. இது வந்து பாதுகாப்பானது இருக்கு, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸும் இருக்கு. இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வெயிட்லெஸ், ரொம்ப குறைந்த எடை, வலிமை டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து வந்து என்ன ஷேப்ல வேணா அதை மோல்டு பண்ணிக்கலாம். இப்ப புடவை நிறைய பிளாஸ்டிக் வந்து எப்படி வேணா நீங்க மோல்டு பண்ணிக்கலாம். அப்ப பல வடிவங்களை வந்து எடுக்கக்கூடிய தன்மை உடையது. அதான் இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பேசிக்கா 2 டைப்ஸ். ஒன்னு இலகும் பிளாஸ்டிக், இன்னொன்னு இறுகும் பிளாஸ்டிக். இப்ப வந்து ஒரு பாலித்தீன் பைய வந்து கேண்டில்ல காமிச்சோம்னா உருகிடும். அதே வந்து நம்ம இப்ப இந்த டீ காய்ச்சற குண்டானுக்கு வந்து ஒரு புடி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தவா, இந்த தோசை ஊத்துறதுக்கு இப்ப இந்த நான்ஸ்டிக் தவால எல்லாம் வரும்ல, அந்த புடியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஹீட்னால உருகாது. அப்ப இலகும் பிளாஸ்டிக் அப்படி இலகும் தன்மை கொண்டதுன்னா வெப்பத்தினால உருகக்கூடிய தன்மையுடையது இலகும் பிளாஸ்டிக். அதே வந்து இறுகும் பிளாஸ்டிக்னா வெப்பத்தினால என்ன பண்ணாதுன்னா உருகக்கூடிய தன்மையுடையதா அது இருக்காது. இந்த இலகும் பிளாஸ்டிக்கோட சிறப்பம்சம் என்னன்னா தண்ணிய வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணிய வந்து உள்ளார போக விடாது, அப்படிப்பட்ட தன்மையுடையதா இருக்கும். அடுத்தது புறஊதா கதிர்களை வந்து உள்ளார போக விடாது. இதோட முக்கியமானது என்னன்னா இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரிஞ்சஸ், அது இப்ப அந்த டிஸ்கோவான் ஸ்ட்ரிஞ்சஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இது வந்து எதனாலன்னா இப்ப இந்த எய்ட்ஸ் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் வந்து பரவுவதை தடுப்பதற்காக முன்னாடி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு தண்ணி சுடு தண்ணி கொதிச்சுட்டே இருக்கிற ஒரு இடத்துல அந்த இதுல அதை என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒருத்தருக்கு போட்ட ஊசிய போட்ட பிறகு அதுல எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுல இருந்து எடுத்து போடுவாங்க. இப்ப இந்த பழக்கம்லாம் இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஊசி மாத்தி போட்டதெல்லாம் உண்டு. இப்ப வந்து ஈவன் சலூன் ஷாப்ல கூட எல்லாருமே அவேர்னஸோட இருக்காங்க. அந்த பிளேடை வந்து சேஞ்ச் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். கவனிச்சுட்டு மாத்தலாம், நம்ம கூட மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சுகாதார பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து குடை, அதுக்கப்புறம் இந்த தார்பலின் ஷீட்ஸ். அடுத்தது இது எல்லாமே நன்மை தானா, இதுல இருந்து ஒரு கெடுதலுமே இல்லையா அப்படின்னா ஒரு 35% நன்மை, 65% வந்து கெடுதல் இருக்கு. அப்ப இத வந்து இதோட நன்மை தீமை எந்த அளவுக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உலக நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட இந்த ரெசின் குறியீடுகள், அதாவது ஒன்றை ஒன்று துரத்தும் அம்புக்குறிகள், அதாவது இப்படி இருக்கு இல்லையா, வளைஞ்சு போடணும், அதான் வந்து ஒன்றை ஒன்று துரத்தும் அம்புக்குறிகளுக்கு உள்ளார நம்பர் போட்டிருக்கோம், 1 to 7 நம்பர் போட்டிருக்கோம். அதுதான் வந்து என்னன்னா இந்த ரெசின் குறியீடு அப்படின்னு சொல்றோம்.
இப்போ இது இது வந்து என்னன்னா அந்த ஒண்ணுன்னு போட்டிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா அரசால் தடை செய்யப்பட்ட சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பைகள் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்க. இதுவரை இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த அரசாணை என்னவென்னா இந்த அரசாணை வந்து அமலுக்கு வருது. டிஎன்ஜிஓ நம்பர் 84, தேதி வந்து 25/6/2018. இப்ப 84லயே நிறைய ஜிஓஸ் இருக்கும், ஆனா நமக்கு தேதி போட்டாதான் கரெக்டான ஜிஓ கிடைக்கும். 25/6/2018 இந்த ஜிஓ போடுறாங்க. என்னன்னா சிங்கிள் யூஸ், ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய நெகிழி பொருட்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இத குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கை யாரு கண்டுபிடிச்சாருன்னா பார்க்கிசீன் அப்படின்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக். எட்மண்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து அதை ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கை வந்து முதல்ல பிளாஸ்டிக்கை உருவாக்குன ஒரு நபர். பார்க்கிசீன் அப்படிங்கிறது அந்த முதல் நெகிழியினுடைய பெயர். இது வந்து எப்படின்னா 200 இயர்ஸ் முன்னாடியே நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது நிறைய பிளாஸ்டிக் ட்ரில்லியன் கணக்கில் ஒரு நிமிஷத்துக்கு 2 மில்லியன் அளவு வந்து நெகிழி பைகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுல 1% மட்டும் சாரி 1 to 3% தான் என்ன பண்ண முடியும். 97% வந்து நம்மளால என்ன வெளியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் தான். அடுத்தது நெகிழியினுடைய வகை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இறுகும் பிளாஸ்டிக், இலகும் பிளாஸ்டிக்னு 2 வகையா பிரிக்கலாம். இறுகும் தன்மையுடைய நெகிழி, இலகும் தன்மையுடைய நெகிழி. வெப்பத்தினால இலகுனுச்சுன்னா அது வந்து இலகும் நெகிழி, வெப்பத்தினால இலகல அப்படின்னா அது இறுகும் நெகிழி. இதை வந்து எப்படி டிஃபரன்சியேட் பண்ணுவாங்கன்னா இந்த படத்தை இருவகை நெகிழி பலப்படிகள்னு இருக்கா. இப்ப இந்த பலப்படிகள் இலகும் பாத்தீங்கன்னா நேரான பாண்டு மட்டும்தான், தொடர்ச்சியா தான் இணைஞ்சிருக்குமே தவிர குறுக்கால இணைஞ்சிருக்காது. ஆனா அதே இங்க பாத்தீங்கன்னா இந்த இறுகும் பிளாஸ்டிக்க பாத்தீங்கன்னா இந்த சந்தன கலர் பால் தொடர்ச்சியா இணைஞ்சிருக்கும். அதே இந்த ப்ளூ கலர்ல மாறி இருக்கிற ஒரு பால் வந்து இந்த 2 பக்கத்துல இருக்கிற 2 சந்தன கலர் பால் இல்லாம குறுக்கால ஒரு சந்தன கலர் பாலோட இணைஞ்சிருக்கு. இதான் குறுக்கு பிணைப்புன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வல்கனைசேஷன் சொல்றோம்ல, டயர்லாம் வந்து ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா ரீமோல்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து இதான் நடக்கும். இந்த சல்ஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல போட்டு சூடுபடுத்துவாங்க. அப்ப இந்த சல்ஃபர் என்ன பண்ணுவோம்னா இந்த குறுக்கு பிணைப்பை ஏற்படுத்தும். இப்ப இந்த ப்ளூ கலருக்கும் சந்தன கலருக்கும் பாலுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குறுக்கு பிணைப்புகளை வந்து சல்ஃபர் ஏற்படாதான் வல்கனைசேஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இறுகும் பிளாஸ்டிக்கும் இலகும் பிளாஸ்டிக்கும் தான் வித்தியாசம். இலகும் நெகிழி வந்து தொடர்ச்சியான ஒற்றை பிணைப்பாலதான் இருக்கும். இது வெப்பப்பட்டா இலகக்கூடிய தன்மையுடையது. ஆனா இந்த இறுகும் பிளாஸ்டிக்ல குறுக்கு பிணைப்புகள் இருக்கிறதுனால இலகாத தன்மை இருக்கும். பாலிஎத்திலீன் அதாவது பாலித்தீன் சொல்லக்கூடிய நெகிழி வந்து இந்த இலகும் நெகிழிக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாலிஎத்திலீன் டெரித்தாலேட்டால் ஆனதுதான் வந்து இந்த பாலித்தீன் சொல்லக்கூடிய பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாட்டில்கள் தான் வந்து பாலித்தீனுக்கு அப்புறமா அதிகமாக பயன்படக்கூடிய பிளாஸ்டிக் வகை. பெட் பாட்டில்ஸ் சொல்லக்கூடிய இந்த தண்ணி வர்றது, சோடா, அப்புறம் வந்து அந்த கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட் இதெல்லாம் வருது இல்லையா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஒரு முறை பயன்படுத்தி வீசி எறியக்கூடிய வகையிலான பிளாஸ்டிக். அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இலகும் பிளாஸ்டிக் வகையை சார்ந்தது. இதுல சுடு தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து உருகிடும். அது வந்து என்ன பண்ணாதுன்னா இதுக்கு அதை வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது வந்து இலகக்கூடியது, உருகக்கூடிய தன்மையுடையது. அடுத்து இறுகும் நெகிழிகள். இறுகும் நெகிழி வந்து வெப்பத்தினால என்ன பண்ணாதுன்னா பாதிக்காது.
இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேலமைன், அடுத்தது வந்து பேக்லைட். இது ரெண்டும் தான் என்னன்னா இந்த இறுகும் பிளாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். இத வந்து என்ன பண்ணானா ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஆனா இந்த இலகும் பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியும். அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது உருகிறதுனால இந்த பொருளை வந்து இன்னொரு பொருளா நம்மளால மாற்ற முடியும். ஆனா இந்த இரும்பு பிளாஸ்டிக்கை நம்மளால இன்னொரு பொருளா மாற்ற முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாது. இது வந்து மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாததுனால இன்சுலேஷனா பயன்படுது. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத இன்சுலேஷன், ஹீட் இன்சுலேஷனுக்கும் கரண்ட் இன்சுலேஷனுக்கும் பயன்படுது. இந்த ஒயர்கள்ல மேல இருக்கக்கூடிய காப்பர் ஒயர், விசித்திருக்கிற ஒயர், அதெல்லாம் வந்து இந்த பேக்லைட் மற்றும் மேலமைனால ஆனது. அடுத்து இந்த மின் சுவிட்சுகள், பாத்திரங்கள்ல கைப்பிடி, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அது பயன்படுது. அடுத்து வந்து இது வந்து ஹீட்டை தாங்குங்கிறதுனால இந்த டைல்ஸ் மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்தோம். அடுத்தது ரெசின் குறியீடுகள். ஒரு பொருள் எவ்வளவு ஆபத்தானது இல்ல எவ்வளவு வந்து முக்கியமானதுங்கிறதுக்காக இந்த ரெசின் குறியீடுகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு அதான் ஒன்றை ஒன்று திருத்தக்கூடிய அம்புக்குறிக்குள்ளார நம்பர் போட்டதுதான் ரெசின் குறியீடு அப்படின்னு சொல்றோம். பிஇடின்னு போட்டிருந்தாலோ பிஇடி அப்படின்னு போட்டிருந்தாலோ அது வந்து பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட்டால் ஆனது அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளார ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த நம்பர் வந்து என்னன்னா அதோட சீரியஸ்னஸ், அது எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு ரெசின் குறியீடு 3 இருந்துச்சு அப்படின்னா அது பிவிசின்னு அர்த்தம், பாலிவினைல் குளோரைடு. இது வந்து ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. இன்னும் கேட்மியம் ஈயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் சொல்றோம் இல்லையா, லெட், அது காட்மியமும் லெட்டும் வந்து வெளியில விடக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பிளாஸ்டிக் தான் எதுன்னா இந்த பிவிசி. அடுத்து அதே மாதிரி 6 ரெசின் குறியீடு 6 வந்து எதை குறிக்குதுன்னா பாலிஸ்டைரீன், பிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து புத்துநோயை உருவாக்கக்கூடியது, கேன்சர் ப்ரொடியூசிங், கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கார்சினோஜன்னா, கார்சினோஜெனிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அல்லது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த நெகிழி குறியீடு பத்தி கொடுத்துருக்காங்க. பிஇடி பாலிஎஸ்டர், இது வந்து சிங்கிள் யூஸ்ட் பிளாஸ்டிக்ஸுக்கு உள்ளது, இதை பயன்படுத்தவே கூடாது. பாலிஸ்டர் அந்த கவர்ஸ் எல்லாம் இதனாலதான் செய்யறாங்க. அடுத்தது ஹெச்டிபி. ஹெச்டிபின்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பேரு. அதோட அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும். இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இந்த பையெல்லாம் வருது இல்லையா, அரிசி பை, சிமெண்ட் பை, இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இதுல இருந்துதான் தயாரிக்கிறாங்க. இந்த ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன், இத பிஹெச்டின்னு சொல்றாங்க. இதோட ரெசின் குறியீட்டு எண் 2. இது வந்து பாதுகாப்பான நெகிழியில 1. இது மறுசுழற்சி செய்ய முடியும். அடுத்தது பிவிசி பாலிவினைல் குளோரைடு. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வினைல் குளோரைடை வந்து பாலிமரைஸ் பண்ண கிடைக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஆபத்தான நெகிழி பொருள். ஆனா வந்து தீத்தடுப்பு தன்மையுடையது, அதாவது எளிதில் தீ பிடிக்காத தன்மையுடையது. அதனால வந்து இத வச்சு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, புல்லட் ப்ரூஃப் எல்லாம் செய்வாங்க. அடுத்தது 4 லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். இதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா சாக்கு பை, ரொம்ப கனரக சாக்குகள், இந்த செயற்கை புற்கள்லாம் இந்த புல்லு மாதிரியே இப்போ ஒரு இந்த மேட் ஒன்று வருதுல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறது. கால்பந்து ஆடுகளை அமைக்கிறதுக்குலாம் இந்த லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் வந்து பயன்படுது. இது வந்து இதுவும் பாதுகாப்பான நெகிழிகளில் ஒன்று. இது வந்து மென்மையா இருந்தாலும் கூட வலிமை பொருந்தியதுன்னு சொல்லி. அடுத்தது பாலிப்ரொபிலீன், அதான் பிபின்னு சொல்லக்கூடியது. இதோட ரெசின் குறியீடு வந்து 5. இதுவும் வந்து ஒரு பாதுகாப்பான நெகிழி தான். இத வந்து என்ன ஒன்ஸ், அதாவது சிங்கிள் யூஸ்டு பிளாஸ்டிக் தான் இதுவுமே. அடுத்தது பிஎஸ் பாலிஸ்டைரின். இந்த பாலிஸ்டைரின்ல எல்லாம் தெர்மாக்கோல்,
இபிஎஸ்னா எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டைரீன், எக்ஸ்பிஎஸ்னா எக்ஸ்ட்ரூடட் பாலிஸ்டைரீன், அடுத்து ஹெச்ஐபிஎஸ் ஹை இம்பாக்ட் பாலிஸ்டைரீன். இதெல்லாம் வந்து என்னன்னா அதோட எந்த மோல்டுல அதை பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து அதோட வகையை வந்து கொடுத்துருக்காங்க. இபிஎஸ், எக்ஸ்பிஎஸ், ஹெச்ஐபிஎஸ் அப்படின்றதெல்லாம். இது வந்து ஒரு ஆபத்தான பிளாஸ்டிக். அதுல என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. தேநீர் மற்றும் குளிர்பான சரி இப்ப இந்த டிஸ்போசபிள் கப்ஸ் வந்து இதுலதான் செய்யறாங்க. இந்த டிஸ்போசபிள் கப்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த சூடான பானங்களே அதுல ஊத்தும் போது அது என்ன நடக்குது அப்படின்னா கூடிய பிளாஸ்டிக் வந்து உருகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமோட கலந்து ரத்த ஓட்டத்துடன் கலந்து, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு, மனிதர்களின் உடல்கள்லையும் ரத்த ஓட்டத்துடன் வந்து இந்த இந்த இது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்து அப்படின்றது இப்ப சொல்லியிருக்காங்க. இது நம்ம உடல்ல மட்டும் இல்ல. முக்கியமான டிராபேக் வந்து என்னன்னா, இந்த ஆடு மாடுகள் வந்து நான் ஏற்கனவே ஒரு லெசன் நடத்தும்போது கூட எத்தனையோ கிலோ இதுல வந்து ஒரு ஒரு ஆட்டோட மாட்டினோட குடல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்கன்னு பத்தி பார்த்தோம். அது வந்து அப்ப சிங்கிள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸை நம்ம த்ரோ பண்ணும்போது அதை வந்து ஆடு மாடுகள் வந்து பேப்பரை சாப்பிட்டு இருந்த ஆடு மாடுகள் பழக்கப்பட்டு இது வந்து அதையும் சாப்பிட்டு அதோட உணவு பாதை வீணாகுது. அதோட இல்லாம அது இறப்புத்தன்மை கூட ஏற்படக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்துது. அடுத்தது இந்த 7 இந்த 7வது வகையில வரும் பாலிகார்பனேட் அக்ரிலோ நைட்ரில் பியூட்டாடையின் ஸ்டைரின், ஏபிஎஸ் சொல்லக்கூடியது அக்ரிலிக் பாலிமர். அடுத்தது நைலான், பாலியூரித்தேன், பியூ, இதெல்லாம் வந்து எதுல வரும்னா இந்த 7வதுல வரும். இந்த 7வதும் முடியாது. பாதுகாப்பானதுன்னா 4, 5, 2 இது மட்டும்தான் பாதுகாப்பானது. 2, 4, 5 இது 3 பிளாஸ்டிக்கும் தான் என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். மற்ற பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. அது இல்லாம இப்ப இந்த 7மே இல்ல, ஏதாவது ஒரு குறியீடு இல்லாம ஒரு பிளாஸ்டிக் பொருளை நம்ம பாக்குறோம்னா அதை வந்து சுத்தமா பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அதோட சோர்ஸ் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப இந்த ரெசின் குறியீடு 7 இருந்ததுன்னா அதை நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இந்த 7க்குள்ளும் வராதது வந்து எந்த வகையிலையுமே வராத ஒரு பிளாஸ்டிக். அதனால எந்த விதியையும் பின்பற்றி அதை தயாரிச்சிருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான வகையை சார்ந்ததா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பயன்படுத்தாம இருப்பது நமக்கு நல்லது. இதோட தாக்கம் இது ஏன் வந்து முக்கியம் அப்படின்னா, இப்ப சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து அதிகமானதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த நெகிழிகளாக இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா டீக்ரேடும் ஆகிறது இல்லை, சிதைவடைகிறதும் கிடையாது, மக்களுக்கும் கிடையாது. அதனால வந்து இது இது வந்து ரொம்ப த்ரெட்டனிங் ஃபேக்டரா வந்து என்விரான்மெண்ட்டுக்கு மாறி இருக்கு. அடுத்து வந்து இதுல இப்ப நீர் வந்து தேங்கி இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர்னா அதுல வந்து கொசுக்கள் வந்து வளருது. கொசுக்கள் வந்து சாதாரண கொசுக்கள் வளர்ந்தா பரவாயில்ல, நோய் பரப்பக்கூடிய டெங்கு, மலேரியா அந்த மாதிரியான நோயை பரப்பக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்கள் வந்து இங்க வளர்றதுனால இது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது வந்து இந்த பாருங்க, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சொல்றது இந்த படத்துல காட்டுறாங்க இல்லையா, அந்த சல்லடையில குட்டி குட்டி குட்டியா ஒட்டி இருக்கும். இப்ப இதுதான் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எண்ணெய் பாக்கெட்டை வெட்டும் போது ஃபுல்லா வெட்டாம அதோட சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி வெட்டுறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை உருவாகாம தடுக்கிறதுக்காக நம்ம கடைபிடிக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ். இது வந்து தண்ணியில கழுவும் போது இது நீர்நிலைகள்ல கடந்து அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து என்னவா மாறும்னா ஒரு எப்படி சொல்ற அதோட ஃபுட் ஹேபிட்ட அதோட இக்காலஜியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் பை, பாட்டில் இதெல்லாம் வந்து எங்க போய் சேருதுன்னா கடைசியில கடல்ல போய் வீது.
ஆஹ் அப்ப இந்த நீர்நிலைகளை வந்து பெரும்பாலும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த பிளாஸ்டிக்கு இருக்கு. அதுல ரொம்ப பாதிப்பு த்ரெட்டனிங் அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அடுத்தது இந்த பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஹம், தொடர்ச்சியா இருக்கக்கூடிய கரிம மாசுபடுத்திகள். ஹம், இது வந்து இதுதான் வந்து நுண் இழைகள். அதாவது இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், அது வந்து அதுவும் வந்து ஒரு நெகிழியோட ஒரு வகைதான். நெகிழிங்கிறதோட செயற்கை இழை அப்படின்னுட்டாவே அதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான். ஆஹ் அதுவுமே மக்காத தன்மை தான், இல்ல மக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கக்கூடியதுதான். அந்த ஆடைகள்ல இருந்து வெளியேறி அதுவும் வந்து கடல்ல போய் கலந்து அது என்னவா மாறுதுன்னா பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் வந்து நீக்கவும் முடியாது. அது வந்து அப்படின்னா எப்படி வந்து ரத்த ஓட்டத்தோட செல்கள் ரத்த செல்கள் கலந்துருக்குமோ அந்த மாதிரி நீர்நிலைகள்ல எப்படி ஒரு தூசி இருக்குமோ, எப்படி மண் துகள் இருக்குமோ, எப்படி மீன் இருக்குமோ, எப்படி அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த நுண் இழைகளும் அதனோட கலந்துருது. அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு அது செரிக்கவும் செரிக்காது. அப்ப அந்த இறப்பு விகிதம் வந்து அந்த உயிரினங்களோட இறப்பு விகிதம் அதிகரிக்கிறது. அதான் வந்து அது உங்களுக்கு தெரியுமா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாலிலாக்டிக் அமில நெகிழிகள். அதான் நம்ம இதுல சொன்னோம் இல்லையா, இயற்கை பிளாஸ்டிக். அதுதான் வந்து சிதையக்கூடிய தன்மை கொண்ட இயற்கை பிளாஸ்டிக். அதுதான் பாலிலாக்டிக் அமிலம். இந்த செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பாலிலாக்டிக் அமிலம். இது வந்து சில பிளாஸ்டிக்ஸுக்கு மாற்றாக அமையுது. இது வந்து என்ன பண்ணணும்னா மக்கக்கூடிய தன்மை உரமாகி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வெப்பத்தினால் உருகக்கூடிய ஒரு பொருள். இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா சோளம், இந்த மாதிரி இனிப்பு சுவை இருக்கக்கூடிய கிழங்குகளுடைய கூழ், அதுல மரக்கூழ் மாதிரி மாவுச்சத்து கொண்ட பொருட்களினுடைய கூழிலிருந்து இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னா பாலிலாக்டிக் ஆசிட். இது வந்து ஒரு மக்கும் தன்மை கொண்ட பொருள். இத பயன்படுத்தி என்ன தயாரிக்கிறாங்கன்னா பொட்டலக்கலன்னா ஃபுட் பேக் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அடுத்து வந்து கார்பேஜ் பேக்ஸ். அடுத்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சமையல் மற்றும் உணவு மேசை கருவிகள். அந்த டிஸ்போசபிள் ஸ்பூனு இதெல்லாம் வந்து இந்த பாலிலாக்டிக் ஆசிட் இதுல வந்து தயாரிக்கும். இந்த 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 பிக்சர்ல இருக்கு இல்லையா, உணவு கலன்கள், இந்த டிஸ்போசபிள் பேக்ஸ், அந்த டீ, கிரீன் டீ, அப்புறம் இந்த மாதிரியான டீ காஃபி இந்த பேக் எல்லாம் வருது இல்லையா. அடுத்து நெகிழிகளே அவைய எப்படியெல்லாம் அதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா ரெடியூஸ் பண்ணிடுறது, இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுறது. அதை வந்து பயன்படுத்தாம தவிர்த்துடுறது. அதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நம்ம ஃபுல்லா தவிர்த்துற முடியும், ஆனா நம்ம அதை செய்யல, அது சிரத்தை எடுக்கிறதும் இல்லை. அது ஏன் அப்படின்னா அது எவ்வளவு த்ரெட்டனிங்ன்றது நம்ம உணராததுனால நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்றோம்னா திரும்பி திரும்பி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 5R மெத்தட்: ரெஃப்யூஸ் தவிர்க்கிறது, ரெடியூஸ் குறைச்சிக்கிறது, திரும்பி பயன்படுத்துறது ரீயூஸ், ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்றது, ரெக்கவர் மீட்டெடுத்தல். இதுதான் வந்து 5R கொள்கை. அதாவது ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே தேவைன்னா பயன்படுத்தலாம், தேவை இல்லைன்னா தவிர்த்திடலாம். அதான் ரெஃப்யூஸ். ரெடியூஸ்னா அதோட பயன்பாட்டை குறைச்சிக்கிறது. ரொம்ப அத்தியாவசிய தேவைகளின் போது மட்டும் அதை பயன்படுத்திக்கிறது. ஒரே பொருளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது. அடுத்த ரீசைக்கிள், அதை வந்து மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் வேற ஒரு பொருளாக மாற்றுறது. அடுத்தது வந்து ரெக்கவர்னா நன்மையை வந்து மீட்டெடுக்கிறது. பத்திதான் விரிவா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மறுசுழற்சிக்கான குறியீடு. இந்த திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். மீண்டும் பயன்படுத்த முடியாத பாலித்தீன் பேக்குகள் வந்து நம்ம தவிர்க்கணும்.
மீட்டெடுத்தல், மட்குதல் மற்றும் எரித்து சாம்பலாக்குதல். இது இன்சினரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆஹ் என்ன பண்றதுன்னா கொளுத்தி விடுறது. அதுதான் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா மக்க செய்தல். அடுத்தது குழிகளில், அதாவது இப்ப மத்த இதெல்லாம் கூட ஈஸியா நம்ம வேஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இப்ப இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்த குழிகளில் இட்டு புதைத்தல், இப்ப ரீசெண்டா கூட ஒரு அமைச்சர் கூட இத பத்தி பேசினாரு. ஏதோ ஒரு மலை இடுக்குகள்ல போட சொன்னப்ப அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூவுலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இது எவ்வளவு அளவுக்கு ஃபீசிபிள்னா எவ்வளவு சாத்தியப்படுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து உலக அளவுல 7-13% நெகிழி கழிவுகள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா குழிகள்ல தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா புதைக்கப்படுது. அப்ப அது புதைக்கும் போது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிக்கப்படாரையே போகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது உள்ளார புதைக்கலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மக்கக்கூடிய பொருள் பத்தி பிரச்சனையே இல்லை. அதை எப்படி வேஸ்ட் பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ணிட போகுதுன்னா அது குப்பையா மாறினதுனால அது வீணா போய் மண்ணோட மண்ணா மக்கிடும். மக்காத பொருளை எப்படி மேனேஜ் பண்றதுன்றதுதான் பெரிய சிக்கலே. அதை எப்படியுமே மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுதான் இன்னும் பெரிய சிக்கல். 1980 வந்து பயோபிளாஸ்டிக் மேம் ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணுங்க. மேம் ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏற்பட்டுச்சு. இது சிதைவுறும் தன்மையில 2 வகைக்கிறாங்க. அடுத்தது மட்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக்ன்றது 1980 வந்து இந்த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக், மட்கும் தன்மை கொண்ட நெகிழின்னு சொல்றாங்க. இது வந்து இதுவுமே பெட்ரோலியம் கழிவுகள்ல இருந்துதான் தயாரிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா சன்லைட்டு ஆக்சிஜன் இருக்கும்போது என்னன்னா ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் தான் வந்து இந்த எளிதில் மட்கக்கூடிய அல்லது வீரியம் குறைந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப நாள் கழிச்சு மக்கும். ஆனா இந்த வீரியம் குறைந்த பிளாஸ்டிக்கோட டிராபேக் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மக்காது. ஆனா என்ன பண்ணிடணும்னா சின்ன சின்னதா உடஞ்சிடும். ஆனா மக்காது. அப்ப என்ன பண்ணும்னா இது வந்து சின்னதா உடைஞ்சி இயற்கையோட கலந்துடும். ஆனா வந்து மக்கி போகாது. அதாவது மக்கிறதுனா மனிதனுக்கு பயன்படக்கூடிய அல்லது தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருளா மாறுறதுதான் மக்கிறது. ஆனா இந்த இந்த வீரியம் குறைந்த பிளாஸ்டிக், பெட்ரோலிய பொருட்கள்ல தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணும்னா சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்கா உடைஞ்சிரும். ஆனா என்ன பண்ணாதுன்னா சிதைஞ்சு போகாது. சுற்றுச்சூழலுக்கு வந்து அடுத்து மட்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக் வந்து சோளம், கரும்பு, அவகேடோ விதை. அவகேடோனா அது ஒரு வகையான பழம். அதோட விதைகள், இறால் ஓடுகள் இதுல வந்து சேகரிச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மட்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. இது வந்து நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீர் மற்றும் சில இயற்கையான சேர்மங்களை வந்து பூமிக்கு அடுத்தது நெகிழி உண்ணும் பாக்டீரியா. இது 2016 எத்திலீன் டெரிப்தாலேட் பாட்டில வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு ஆலையில ஐடனெல்லா செக்கியன்சிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வகை, ஐடனெல்லா செக்கியன்சிஸ் 201F6 அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த பாட்டில்களை அந்த பாட்டில்களை சோதிக்கும் போது அதுல இருந்து இது வந்து அத சாப்பிடக்கூடிய திறனுடையது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எதனா இந்த பாலியத்திலின் டெரிப்தாலேட் பெட் பாட்டில்களை உண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க.
அதை என்னவா மாத்தணும்னா எத்திலீன் டெரிப்தாலிக் அமிலமா மாத்துது. அடுத்து எத்திலீன் கிளைக்காலாக மாத்துது. இந்த இதுதான் வந்து அந்த சக்கியன்சிஸ் பாக்டீரியா. அடுத்து கண்ணாடி வகைகள் மற்றும் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடை வந்து 1700 டிகிரி செல்சியஸ் அதோட உருகுநிலை உருக்கி அதை வந்து சோடியம் கார்பனேட்டோட சேர்த்துதான் இந்த கண்ணாடி வந்து தயாரிக்கப்படுகிறது. இதோட இந்த மணல் இருக்கு இல்லையா, மணல் தான் சிலிக்கான் டை ஆக்சைடோட பெரிய சோர்ஸ். அந்த மணலை வீணா போன கண்ணாடியோட சேர்த்து ரீசைக்கிள் பண்றாங்க. இதை வந்து ரீசைக்கிள் நம்மளால பண்ண முடியும். சோடியம் கார்பனேட்டோட சுண்ணாம்பு கல்லோட சேர்த்து புதிய ஒரு பொருளா தயாரிக்கிறாங்க. அதான் இந்த பைரக்ஸ் நம்ம லேப்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய போராக்ஸ் வகை கண்ணாடி. அது வந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ், சமையல் பாத்திரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து அந்த இது வந்து பயன்படுத்தும். அந்த பைரக்ஸ் வகை கண்ணாடி வந்து எதுலயும் தயாரிக்கிறாங்கன்னா போரான் ஆக்சைடோட சுண்ணாம்புக்கள், கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம், அதை சேர்த்து தயாரிக்கக்கூடியதுதான் இந்த பைரக்ஸ் வகை கண்ணாடி. பிளாக் பாட்டில்ஸ் வந்து இந்த உருகிய நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பிளாக் பாட்டில்ஸ் போட்டு மூடி வைப்பாங்க. ஒளியினால சிதைவடையாம பாதுகாப்பாங்க இந்த கருப்பு வெளியில கண்ணாடிகளை வந்து பயன்படுத்தும்.